வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பெங்களூரில் உச்சகட்ட தண்ணீர் பஞ்சம்ங்க. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வழக்கமாக என்ன நடக்கும்? தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரிச்சாடும். நாம் கர்நாடகா கிட்ட தண்ணி கேட்டுக்கிட்டு இருப்போம். அது ஒரு பெரிய கலைபரமாக போகும், கோர்ட் வரைக்கும் விஷயம் போகும். அதுக்கப்புறம் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நிறைய முன்னெடுக்கும். சில அசம்பாவித சம்பவங்கள் கூட நடக்கும். ஆனால் இப்போ தலைகீழாக நடக்குதுங்க. கர்நாடகாவில் வரலாறு காணாத தண்ணீர் பஞ்சம். நம்ப முடியுதா? கர்நாடகாவில் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா, இந்த பெங்களூர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தமிழ்நாட்டுக்கு எப்படி சென்னையோ அதுபோல் கர்நாடகாவுக்கு பெங்களூர் அவங்களுடைய கேபிட்டல். அந்த பகுதியில் உச்சகட்டமான தண்ணீர் பஞ்சம். மக்கள் செறிஞ்சு வாழ்கிற பகுதி இது. அப்பேற்பட்ட பகுதியிலேயே செம தண்ணீர் பஞ்சங்க. அன்பிளான்டு அர்பனைசேஷன், இதுதான் இப்பேற்பட்ட தண்ணீர் பஞ்சம் ஏற்பட காரணம் அப்படின்னும், இது இயற்கையாக ஏற்பட்டதில்லை, செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னும் அந்த பெங்களூரில் வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் கடுமையாக குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா, நகர்ப்புறமயமாக்குறது நல்ல விஷயம் தானே, இதில் என்ன தப்பு கண்டுபிடிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கேற்ற முன்னேற்பாடுகள், இவ்வளோ கம்பெனிஸ் இங்கே வருது, இவ்வளோ மக்கள் இங்கே குடிபெயர்றாங்கன்னா எல்லாருக்கும் குடி தண்ணி இருக்குமா இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டு தானே பண்ணியிருக்கணும். அதெல்லாம் அவங்க கரெக்டாக ரிசர்ச் பண்ணி பண்ணாங்களா இல்லையா, ஃபீல்டு ஒர்க் நடந்துச்சா இல்லையா, எக்ஸிக்யூஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சு, இது எதுவுமே கேர் பண்ணாமல் இந்தியாவே திரும்பி பார்க்கணும். இந்தியாவோட சிலிக்கான் வேலின்ற பேர் பெங்களூருக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவசரமாக இதுக்கு முன்னாடி ஆண்ட அரசுகள் இது போல் வேலையை பார்த்ததுனால தான் அங்கே இருக்க மக்கள்லாம் தண்ணீருக்காக இந்த அளவுக்கு அலையிற நிலைமை ஏற்பட்டிருக்குதா குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்தியாவோட சிலிக்கான் வேலி வேற எந்த பகுதியும் இல்லை, பெங்களூர் தான். கடந்த 40 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர் மட்டுமே கிட்டத்தட்ட 79% நீர்நிலைகளை இழந்திருக்குன்னு சொல்கிறதா, ஆக்கிரமிப்புகளால் அது இழக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறதா, சென்னையை பார்க்குற மாதிரியே இருக்குல்ல. 88% பசுமை சூழல்னு சொல்லுவாங்க, அதாவது கிரீன் கவர்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில். இதை பெங்களூர் இழந்துருச்சு. எவ்வளோ? 88%. ஸோ மிஞ்சி இருக்க 12% வச்சு தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கான்கிரீட் சுவர்கள் இருக்குல்ல, இது 11 மடங்கு அதிகரிச்சிருக்கு எங்கள் பெங்களூரில். கட்டுமானங்கள் பெருசாக வருது அப்படின்னா கான்கிரீட் இல்லாமையா? ஸோ எந்த அளவுக்கு கான்கிரீட் உள்ளே வருதோ அந்த அளவுக்கு பசுமைகள் இழந்து எப்படி முரண்பாடாக நிற்குது பாருங்கள். இது எல்லாம் சேர்ந்ததோட விளைவு தான் பெங்களூரில் வரலாறு காணாத தண்ணீர் பஞ்சம். இதில் கொடுமை என்னென்னா, கர்நாடகாவோட சிஎம் இருக்கார்ல சித்தராமையா, அவரோட வீட்டிலே தண்ணி பஞ்சமாங்க. வீட்டிலே பெருசாக தண்ணி இல்லையா. அவங்களே இப்போ அலைமோதல சூழல் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் ஒன்றா வெளியே வந்துட்டுருக்கு. டெபுட்டி சிஎம் இருக்கார் பாருங்க சிவகுமார், அவர் வீட்டிலே இதே நிலமை தானா. இவங்க வீட்டிலே இந்த நிலமைனா அங்கே இருக்க அப்பாவி மக்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பெங்களூரில் ஏற்பட்டிருக்க இந்த தண்ணீர் பிரச்சனை சரி செய்யறதுக்காக சிஎம் என்ன பண்ணியிருக்காரு, 556 கோடி ரூபாவை ரிலீஸ் பண்ணுறாருங்க. எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுங்கள், தண்ணி பிரச்சனை மக்களுக்கு இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒட்டுமொத்த கர்நாடகாவுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் அப்படின்னு அலோகேட் பண்ணுறாங்க. அப்புறம் இவ்வளோ நாளாக நல்லா தானே இருந்துச்சு, இப்போ என்ன சடனாக தண்ணி பஞ்சம்? நம்ப முடியலையே. நமக்கு எதனா தண்ணி தரக்கூடாதுன்னு எதனா வேலை கட்டுறாங்களா இப்போது, சும்மா ட்ராமாவா அப்படின்னு சில பேர் இங்கே இருக்கவங்க கேட்கலாம். நான் ஒரு ஃபேக்டை சொல்லிடுறேங்க. போதிய மழை இல்லாமல் கர்நாடகா முழுக்கவே தவிக்கிறாங்க. உண்மைதான். நிலத்தடி நீர் இருக்குல்ல, இதை பயங்கரமாக உறிஞ்சி ஏற்கனவே எடுத்துட்டாங்க. பெங்களூரில் மட்டுமே எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு எடுப்பாங்க, மற்ற பகுதியும் சேர்த்து யோசிச்சு பாருங்கள். போதிய உட்கட்டுமான திட்டமிடலில் இது சுத்தமாக இல்லை. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் சார்ந்து ஒரு கட்டடமோ இல்லை பிரிட்ஜோ ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ப்ரீ பிளான் இருக்கணும். அந்த ப்ரீ பிளானே இல்லாமல் எல்லாத்தையும் அவங்க பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அதாவது தண்ணீர் பஞ்சம் ஃப்யூச்சரில் இதனால் ஏற்படுமோன்னு அவங்க யாருமே அதிகாரிகள் நினச்ச மாதிரி தெரியல. முறையற்ற வாட்டர் டேங்கர் ஆப்ரேஷன்ஸ் வேறு அங்கே பெரிய தலைவலிங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் வரலாறு காணாத பஞ்சத்தில் அந்த மக்களை பாட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னும் டவுட் வரலாம், அதான் காவிரி தண்ணி இருக்கே, அவங்க தான் கொடுக்க மாட்டாங்களே யாருக்குமே, அது இருந்துமா பஞ்சம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு இப்போ தெளிவாக விளக்கம் கொடுக்குறேன். காவேரியிலிருந்து பெங்களூருக்கு 1450 மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே, அதாவது ஒரு நாளைக்கு 1450 மில்லியன் லிட்டர்ஸ் தண்ணி அவங்களுக்கு கிடைக்கணும். ஆனால் 700 மில்லியன் லிட்டர்ஸ் மட்டும்தான் பர் டேக்கு அவங்களுக்கு கிடைக்குதான். ஷார்ட் ஃபால் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கன்சியூம் பண்ணுறது போக 1680 மில்லியன் லிட்டர்ஸ் பர் டேன்னு சொல்கிறாங்க. காவேரி தண்ணியை மட்டும் நான் பேஸ் பண்ணி சொல்லலைங்க, இந்த போர்வெல்ஸ் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்து தான் இந்த 1680 மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே ஷார்ட் ஃபால் மட்டுமே. அது நான் போர்வெல்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெங்களூருக்கான நீர் வரத்து இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட 50% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. பெங்களூரில் மட்டுமே 16,791 போர்வெல்ஸ் இருக்குது. இதில் 6,997 போர்வெல்ஸ் மொத்தமாக வறண்டே போயிடுச்சான். இது வெளியான தகவல் கிடையாதுங்க, கர்நாடக அரசே வெளியிட்டிருக்க நம்பர்ஸ். இப்போ பெங்களூர் நிலைமை என்ன தெரியுமா, நீங்கள் வீட்டில் ஆர்ஓ பியூரிஃபையர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நம்ம அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடித்த பிற்பாடு தண்ணி வீணாக ஒன்று போகும் பாருங்க சிங்குக்கு,
அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும், குடிக்கிறதுக்கு இல்லை. மற்ற எந்த விஷயங்கள்னா நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து பயன்படுத்திக்கலாம். அந்தளவுக்கு போயிடுச்சு மோசமாக. அப்போ எந்த அளவுக்கு அந்த தண்ணீர் பஞ்சம் உச்சகட்டத்தில் இருக்கும் பாருங்கள். தொழிற்சாலையிலேருந்து அசுத்தமான நீர் வெளியேறும் பார்த்தீங்களா? இப்போ ஒரு பொருளை கழுவுறாங்கன்னா அந்த தண்ணி வெளியேற்றுவாங்க பாருங்கள். அதை எடுத்து ரீசைக்கிள் பண்ணி பயன்படுத்திக்க சொல்கிறாங்க. நீங்கள் பயன்படுத்துகிற தண்ணியை ரீசைக்கிள் பண்ணி நீங்களே பயன்படுத்திக்கிங்கப்பா அப்படின்னு கவர்மெண்ட்டே சொல்கிற நிலைமைக்கு தான் இப்போ பெங்களூர் வந்து நிற்கிது. கர்நாடகா வாட்டர் சப்ளை அண்ட் சுவரேஜ் போர்டு இருக்குல்ல, இவங்க ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இப்போது. அதாவது பேனிங் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபார் நான் எசென்ஷியல் பர்பஸஸ். குடிக்கிற தண்ணியை நீங்கள் வேறு எதுக்குன்னா பயன்படுத்துனீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு எதுக்கலான்னா புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காரை க்ளீன் பண்ணுறதுக்கு குடிக்கிற தண்ணியை பயன்படுத்துறது சில பேர் பண்ணுவாங்க பாருங்க. அந்த வேலையை பார்க்குறவங்களா இருக்கட்டும், கார்டனிங் தோட்டத்தை பராமரிக்க சொல்லி தண்ணியை வீணாக்குவாங்களே அவங்களா இருக்கட்டும், வாட்டர் ஃபவுண்டைன்ஸ் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸில் சில பெரிய பெரிய ஸ்தாபகங்களில் இந்த தண்ணி நல்லா ஜம்ப் ஆகிற மாதிரிலாம் இந்த கலைநயமும் ஒன்று பண்ணியிருப்பாங்க பாருங்க. அந்த ஃபவுண்டன் மட்டும் தான் அங்கே கல் இருக்கணும், அவனை அங்கே உள்ள தண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும், இந்த வீடுகள் கட்டுறதுக்கான வேலையாக இருக்கட்டும், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் இப்போதைக்கு தண்ணி யாரும் பயன்படுத்தாதீங்க ராஜாங்களா, இந்த பிரச்சனைலாம் முடிஞ்ச பிற்பாடு அதெல்லாம் பார்த்துக்கலான்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இதெல்லாம் மீறினா 5000 ரூபாய் ஃபைனு. சரி ப்ரோ, காவிரி போர்வெல் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு தண்ணிக்கான சோர்ஸாக வாட்டர் டேங்கர்ஸ்லாம் இருக்குமே, அது எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த டேங்கர் ஓனர்ஸ்லாம் இருக்காங்களே, கொள்ளலாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் பாவங்க. நம்ம ஃப்ளட்டில் தவிச்சப்போ முதல்ல நம்மளுக்காக இறங்கி வந்தவங்க கேரளா மக்களும் கர்நாடகா மக்களும் தான். அதனால் அங்கே இருக்க மக்கள் கஷ்டப்படுறப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இந்த டேங்கர்ஸ்லாம் இருக்குல்ல, வாட்டர் டேங்கர்ஸ்லாம், இதெல்லாம் ஜிஎஸ்டி கீழே வந்துடும். ஸோ இந்த ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நாம் எதுக்கு ஜிஎஸ்டிலாம் நம்ம கையிலேருந்து காசு கொடுத்து கட்டணும், அதையும் மக்கள் தலையில் விடிய வைக்கலான்ட்டு அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் என்னன்றதை கால்குலேட் பண்ணி ஒரு முறை அவங்க டேங்கரை அனுப்பும் போதும் அந்த அமௌண்ட்டை சேர்த்து மக்கள் கட்டுற மாதிரி செலவு வச்சு விட்டுறாங்க. அதாவது ஒரு வாட்டர் டேங்கர் 12000 லிட்டர்ஸை கொண்டு தான் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மக்கள் பே பண்ண வேண்டியது 2000 ரூபாய்க்கு மேலே ஆகிப்போம் இந்த நேரத்தில். அப்புறம் கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சில பேர் பணம் படைச்சவங்க கேட்கலாம். ஆக்சுவலாக இவ்வளோ அமௌண்ட்டு கிடையாதுங்க, அதில் பாதி தான் வரும். ஆனால் இந்த நேரத்தில் டபுளாக அவங்க அமௌண்ட்டை போட்டு இந்த தண்ணியை விற்கிறாங்கன்னா அந்த ஓனர்ஸ் என்ன சொல்கிறது? ஏன்னா அங்கே ப்ரைவேட் வாட்டர் டேங்கர்ஸ் இருக்காங்களா, இந்த ஓனர்ஸ்லாம் இவங்க தான் அதிகம். ஸோ மக்களோட வேதனை நாளுக்கு நாள் அதிகரிக்குது. ஏன்னா ஒரு பக்கம் தாகத்தில் இருக்காங்க, இன்னொரு பக்கம் தாகத்தை போக்குறதுக்கு காசு கொடுக்கலான்னு போனால் அதில் அவங்க நினச்சி பார்க்க முடியாத காசு ஏற்றி வச்சுறாங்க இந்த டேங்கர் ஓனர்ஸ்லாம். பெங்களூரோட மாவட்ட நிர்வாகம் வரைக்கும் விஷயம் போகுது. அவங்க அதிரடியாக இப்போ ஒரு ஆர்டரே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ லிட்டர்ஸ்னால் இவ்வளோ தான் பண்ணி சார்ஜ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதன்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே ஒரு வாட்டர் டேங்கர் போதுன்னு வச்சுக்கோங்க, 6000 லிட்டர் வாட்டர் டேங்கருக்கு 600 ரூபாய், 8000 லிட்டர் வாட்டர் டேங்கருக்கு 700 ரூபாய், 12000 லிட்டர் வாட்டர் டேங்கருக்கு 1000 ரூபாய். அதாவது 5 கிலோமீட்டருக்குள்ளே இந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே மட்டும் இருந்தால். இதுவே 5 கிலோமீட்டரில் இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு வாட்டர் டேங்கர் பயணப்படுது அப்படின்னா அதுக்கு 6000 லிட்டர் வாட்டர் டேங்கருக்கு 750 ரூபாய், 8000 லிட்டர் வாட்டர் டேங்கருக்கு 850 ரூபாய், 12000 லிட்டர் வாட்டர் டேங்கருக்கு 1200 ரூபாய். பாருங்க, 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போனாலே 1200 ரூபாய் தான். ஆனால் முதல்ல எவ்வளோ சொன்னேன், கொஞ்சம் தூரம் அப்படி வெளியே வந்தாலே போதும் அந்த டேங்கர், அதுக்கே 2000 ரூபாய்க்கு மேலே சார்ஜ். மக்கள்லாம் பாவம். கர்நாடகாவோட துணை முதலமைச்சரான DK சிவகுமார் இருக்கார்ல, அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, வாட்டர் டேங்கர் ஓனர்ஸ்லாம் இருக்காங்களே, நீங்களாம் ஏமாற்றாமல் வேலை செய்யுங்கப்பா, மக்கள்லாம் பாவம், கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் முதல்ல பதிவு பண்ணணும். ஏன்னா நீங்கள் பதிவு பண்ணாமல் இருக்கிறதுனால எங்களை ட்ரேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. உங்களை நீங்கள் பதிவு பண்ணி தான் நீரையே விற்கணும். அதுக்கான பதிவு டேட்டு கூட 7ஆம் தேதியோடு முடிஞ்சுது. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாலும் என்னன்னு தெரியல, அது வேறு. நீங்கள் பதிவே கவர்மெண்ட் கிட்ட பண்ணாமல் இந்த வாட்டர் டேங்கர்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அதை வச்சு ஃபுல்லாக வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு கடத்தில் அந்த டேங்கரை நாங்கள் சீஸ் பண்ணிவிடுவோம், என் வீட்டு குழாயில் கூட தண்ணி வரல அப்படின்னு இருக்காரு. சரி ப்ரோ, பெங்களூரில் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ தான் வாட்டர் டேங்கர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக 3500 வாட்டர் டேங்கர்ஸ் இருக்குது. இதில் பதிவு செய்யப்பட்டிருக்க டேங்கர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? ஷாக்கிங்காக இருக்குங்க, வெறும் 10% தான். அந்த அரௌண்டு பார்த்தீங்கன்னா 10% தான். கிட்டத்தட்ட ஒரு 219 வாட்டர் டேங்கர்ஸ் மட்டும் தான் பதிவு பண்ணப்பட்டது. மற்றவங்கெல்லாம் அப்படியே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டை வச்சு தானே இவங்க பண்ணணும், அப்படி இல்லைனா ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பயம். கண் கட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்களே, அப்படி ஒரு விஷயத்துலையும் கவர்மெண்ட் இறங்கியிருக்க மாதிரி இருக்குது. அதாவது 185 ஏரி படுகைகளை தூர் வர்றதுக்கு அரசு இப்போ முடிவு பண்ணியிருக்கு. இது அப்பயே பண்ணி தான் ஓரளவுக்காச்சும் தப்பிச்சிருக்கலாமே. எதுக்கு இந்த 185 ஏரி படுகையில் தூர் வர்றது மூலமாக கிட்டத்தட்ட 20லிருந்து 30 மில்லியன் லிட்டர்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு நமக்கு வாட்டர் எக்ஸஸாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ என்ன சிக்கல்னா, வாட்டர் இருந்தால் தானே நீங்கள் தூர் வாரி பிரயோஜனம்.
வாட்டரே பெருசாக இல்லைன்னு இருக்கப்ப கஷ்டம் தான் இது. ஓகே ரைட்டு. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசனை பண்ணலாமே. நம்ம சென்னை வர்சஸ் பெங்களூர். இதை பொதுவாக நம்ம ஐபிஎல் டோர்னமெண்ட்டு தான் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நிதர்சனத்துலேயும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியே ஆகணும். சில பேர் நினச்சிட்டு இருக்கிறது சென்னை பெங்களூரை விட பெருசு, பெங்களூரை விட நிறைய மக்கள் சென்னையில் வசிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஃபேக்ட் அப்படியே திருப்பி போடுங்க. சென்னையோட நிலப்பரப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 426 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இதுவே பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 741 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். மக்கள் தொகை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சென்னையில் ஹார்ட்லி என்ன ஒரு 66 லட்சம் பேர் இருப்போம் இந்த 2024 நிலவரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா. இதே பெங்களூரில் 1,40,00,000 பேர் கிட்ட இருக்காங்க. எங்கே பெங்களூரில் மட்டுமே. நம்மளோட நிலப்பரப்புக்கும் மக்கள் தொகைக்கும் பெங்களூர் நிலப்பரப்புக்கும் மக்கள் தொகைக்கும் மார்ஜின் எங்கே இருக்குது பாருங்கள். நம்மளோட பயங்கரமாக டென்ஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பெங்களூரில். இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு எஸ்டிமேஷனை சொல்கிறேன். இப்போ சில அவதானிகள் என்ன தெரியுமா கணிச்சிருக்காங்க, 2024 1.4 கோடியாக இருக்க பெங்களூர் மக்கள் தொகை எண்ணிக்கை 2031 2,30,00,000 மாறும்னு கணிச்சிருக்காங்க. இதுவே தாங்க முடியலாங்க. இன்னும் வருஷம் ஓட ஓட மக்கள் தொகை பெருகுச்சுன்னா ரொம்ப கஷ்டவாங்க. சரிப்பா, பெங்களூரில் தானே இந்த தண்ணி பஞ்சம், கர்நாடகாவோட சில பகுதியில் தண்ணீர் பஞ்சம், தமிழகத்தை எதனா பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் அங்கே தான் வந்து நிற்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த காவிரிக்கு நடுவே மேகதாது அணை கட்டுறதுக்கு கர்நாடக அரசு ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்து அது இந்தியா முழுக்க ஒரு பெரிய செய்தியாக வளம் வந்துக்கிட்டு இருக்குல்ல இப்போ வரைக்கும். ஏன்னா நம்ம ஆட்கள் மனநிலையை பொறுத்த வரைக்கும் அங்கே மேகதாது அணை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். ஏன்னா காவிரிக்கு வர நீர் அவங்க தடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் நம்மளுக்கு கிடைக்குது, அதுவும் கிடைக்காம போயிடும். அந்த ஒரு பத்திரத்தை தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கர்நாடக அரசு இதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பார்த்தீங்களா வரலாறு காணாத தண்ணீர் பஞ்சம் எங்களோட பகுதியிலேயே, இதுக்கப்புறமா நாங்கள் மேகதாது அணையை கட்டாமல் விட்டால் எப்படிங்க, அதை கட்டி நாங்கள் பராமரிப்போம், எங்களுக்கு தான் அந்த தண்ணி அப்படின்னு முரண்டு பிடிக்க ஆரம்பிப்பாங்க. நூற்றாண்டுகள் கடந்து போயிட்டு இருக்க காவிரி பிரச்சனை விவகாரம் தமிழ்நாடு வெர்சஸ் கர்நாடகான்னு சொல்லிட்டு அது இன்னும் இதுக்கப்புறம் பெருசாக மாறும். மார்க் மை வேர்ட்ஸ். ஸோ இதனால் நம்ம தமிழக விவசாயிகள் இருப்பாங்களே அவங்க தான் கடுமையாக பாதிக்கப்பட போகிறாங்க. அந்த அளவுக்கு போயிடக்கூடாதுன்னு நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ பெங்களூரில் நடக்கலாம் பார்க்குறப்ப ஃப்யூச்சரில் இது பெரிய ப்ராப்ளமாக நம்மக்கிட்ட வந்து நிற்கும் போல இருக்குது. இந்த பெங்களூரில் இருக்க நிறைய கம்பெனிஸ் இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்தியாவோட சிலிக்கான் வேலின்னு சும்மாலாம் பேர் வந்துடாதில்ல, அவ்வளோ கம்பெனிஸ் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அந்த கம்பெனிஸ்லாம் அண்டை மாநிலங்களை நாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இப்போ இருக்குது. ஏன்னா தண்ணியே ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ்லாம் எப்படிங்க ரன் பண்ணுவாங்க? ஸோ அண்டை மாநிலங்களுக்கு இதுக்கப்புறம் சில ஆஃபர்ஸ் கம்பெனி சைடில் இருந்தும் வரலான்னு நினைக்கிறேன். இது தமிழக அரசோட காதுகளில் தெளிவாக கேட்கணும்னு நம்புகிறேன். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வானமுற்ற அளவுக்கு கட்டடங்களை எழுப்புறது பெரிய விஷயம் இல்லை. அந்த கட்டடங்களை மனுஷன் தானே கொஞ்சம் வேலை செய்ய போகிறான். அவனுக்கான அடிப்படை தேவையான தண்ணி அங்கே இருக்கா இல்லையா, அதுக்கான வசதி எப்படி ஏற்படுத்துறது, நாளை பின்ன பஞ்சம் வர சூழல் இருந்தாலும் எப்படி தற்காத்துக்கிறது, இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி நாம் டெவலப் ஆனால் நல்லது. தண்ணி இல்லாமல் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் ஐயோமான்னு குதிச்சு பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பெங்களூரில் நடந்துட்டு இருக்க இந்த விஷயம் இருக்குல்ல, இது ஒரு படிப்பினை. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.